வணக்கம். விண்டோஸ் சர்வர் 2025 சீரீஸ்ல ஆக்டிவ் டைரக்டரியில ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போற ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஆக்டிவ் டைரக்டரி ரீசைக்கிள் பின். ஸோ விண்டோஸ் சர்வர் பழைய வெர்ஷன் அதாவது 2008 R2க்கு முன்னாடி வந்த 2008 இருக்கட்டும் 2003ல நீங்க ஆக்டிவ் டைரக்டரி ரெஸ்டோரேஷன்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதோடைய காம்ப்ளிகேஷன் அதில் எந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் அத்தாரிட்டேட்டிவ் ரெஸ்டோர் வந்து நம்ம NTDS உடைய யூட்டிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஆக்டிவ் டைரக்டரி ரெஸ்டோர் மோட் வழியா தான் நம்ம போயிட்டு ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரெக்கவர் பண்றது ரெஸ்டோர் பண்றது அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு நம்ம ப்ரையரா வந்து சிஸ்டம் ஸ்டேட் பேக்கப் ஆக்டிவ் டைரக்டரியோடைய கண்டென்ட் அந்த NTDS உடைய டேட்டா பேஸை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சிருந்துருக்கணும். வச்சிருந்தா தான் வந்து நம்மளால ஆக்டிவ் டைரக்டரியோடைய ரெஸ்டோர் மோட்ல போயிட்டு அதுக்கு தனியாக கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம ஏடி ப்ரொமோட் பண்ணும்போது நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்தோங்க பார்த்தீங்களா? ஸோ ஆக்டிவ் டைரக்டரி ரெஸ்டோர் மோட் பாஸ்வேர்ட். ஸோ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நம்ம லாகின் பண்ணி ரெக்கவர் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ இந்த ஏடி ரீசைக்கிள் பின் வந்து 2008 R2லேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து ஓவர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து 2016 இருக்கட்டும் இல்லை 2012 இருக்கட்டும் 2019 அண்ட் தென் 2025 வரைக்குமே நிறைய சின்ன சின்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஏடி ரீசைக்கிள் பின்ன்றது ஜஸ்ட் நீங்க உங்களுடைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் நீங்க தெரியாம ஆக்சிடென்டலா டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம போயிட்டு ரீசைக்கிள் பின்ல வந்து ரெஸ்டோர் பண்றோமோ அதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஆக்சிடென்டலா டெலிட் பண்ணிட்டோம் இல்ல டெலிட் ஆன ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு ஏதோ ஒரு ரெஸ்டரேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ரீசைக்கிள் பின்ல போயிட்டு நீங்க டெலிட்டட் ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க ரெஃபர் பண்றது உங்களுடைய யூசர்ஸ் குரூப்ஸ் உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் ஆர்கனைசேஷனல் யூனிட் அது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் கேட்டகரியில தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு லைவ் ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் 180 டேஸ் வந்து டெலிட்டட் ஆப்ஜெக்ட் லைஃப் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரீசைக்கிள்டு ஆப்ஜெக்ட்ல இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் டாம் ஸ்டோன் லைஃப் டைம் சொல்லுவாங்க, அதாவது ஆப்ஜெக்ட் டெலிட் ஆனது வந்து ஃபிசிக்கலாக எப்போ டெலிட் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த டாம் ஸ்டோன் லைஃப் டைம் சொல்லுவாங்க. சரி அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம எல்டாப் வழியா அதாவது எல்டிபி கமாண்ட் வழியா போயிட்டு கிராஃபிக்கலாக அதை மாற்ற முடியும். பவர் ஷெல் வழியாகவும் உங்களுக்கு வந்து அந்த டிஃபால்ட் 180 வந்து 365 இல்லை உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வேணுமோ அதை நம்ம வந்து வி கேன் சேஞ்ச் இட். ஓகே, ஸோ அது எப்படி பண்ணலான்றது கமாண்ட் காமிக்கிறேன், அந்த ஆப்ஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரீசைக்கிள் பின்னுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா டேட்டா லாஸை வந்து நம்ம இங்கே குயிக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஆக்சிடென்ட்லாம் ஏதாவது டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம மினிமைஸ் அந்த இம்பாக்டை மினிமைஸ் பண்ணுற மாதிரி குயிக்காக நம்மளால் ரெஸ்டோர் பண்ண முடியுது. ஸோ இது 2008 R2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல இருந்தே நமக்கு ஃபீச்சராக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபாஸ்டர் ரெக்கவரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பெரிய டைம் சேவர் டூல் இது. தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே தேவையில்லை. நேட்டிவாக போயிட்டு எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எனேபிள் பண்ணுறது அது யூஸ் பண்ணுறதுன்றதை ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் ரெக்கவர் ஆகும்போது சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதில் ஆப்ஜெக்ட் செட்டிங்ஸ் அந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து ரெக்கவர் ஆகுமா ரீட்டைன் ஆகுமான்றது கொஸ்டினாக இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் வந்து முக்கியமான அந்த லிங்க்ட் அண்ட் நான் லிங்க் வேல்யூட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்து செட்டிங்ஸ் எல்லாமே பேராமீட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கவர் ஆகி வரும். இதர் இட் இஸ் அ குரூப் ஆர் அ யூசர் உங்களுக்கு அது ரெக்கவர் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ் டூல். ஓகே, ஒரு ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே இதில் இன்வால்வ் கிடையாது. ஸோ எனி அட்மினிஸ்ட்ரேட்டர் கேன் ஈவன் அ லெவல் 1 சர்வீஸ் டெஸ்க் யூசர் கேன் ரெக்கவர் இட். இதை நம்ம இதை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டவுன் டைமோ இல்லை அத்தாரிட்டேட்டிவ் ரெஸ்டோர் மோடில் போகணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் இன்டரப்ஷன்லாம் எதுவும் கிடையாது, டவுன் டைம்லாம் எதுவும் கிடையாது. இந்த டூல் வந்து இட் கம்ஸ் along with the operating system. ஆக்டிவ் டைரக்டரியோடைய பேக்கேஜில் வந்து இது ஃப்ரீயாகவே வருது உங்களுடைய விண்டோஸ் சர்வரில். பை டிஃபால்ட்டாக ரிட்டென்ஷன் டைம்ன்றது 180 டேஸ். ஸோ அதை வந்து அந்த டெலிட்டட் ஆப்ஜெக்ட் லைஃப் டைம் சொல்லுவாங்க, டிஓஎல் டைம் சொல்லுவாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த ஆட்ரிபியூட்டை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எல்டிபி வழியாக போயிட்டு உங்களால் அது 365 டேஸோ இல்லை எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி டூலும் தேவையில்லை. ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா யூ கேனாட் டிசேபிள் இட். இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய விண்டோஸ் சர்வர் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் இங்கே டெமோவில் வந்து ஐம் யூசிங் 2025 விண்டோஸ் சர்வர் 2025. ஸோ அதில் சர்வர் மேனேஜரில் போனேன் அப்படின்னா
ஐ கேன் கோ டு லோக்கல் சர்வர் ஆர் ஆல் சர்வரில் போயிட்டு உங்களுடைய சர்வர் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணுறது வந்து யூ கேன் டூ இட் ஃப்ரம் கமாண்ட் லைட், அதாவது பவர் ஷெல்ல இருந்து கூட நீங்கள் எனேபிள் பண்ணலாம். ஸோ கிராஃபிக்கலாகவும் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். ஸோ ஒரு சில ஓல்டர் வெர்ஷன்ஸில் நம்ம பவர் ஷெல் கமாண்ட் லைட் வழியாக தான் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ரீசெண்டாக வந்த 2022 இருக்கட்டும் இல்லை 2019 இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து கிராஃபிக்கலாக தான் பண்ணுவோம். ஸோ இந்த உங்களுடைய டொமைன் சூஸ் பண்ணிக்கங்க. சரி, பை டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் இங்கே இருக்காது. ஸோ அது எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ரீசைக்கிள் பின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணும்போது தான் இந்த டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற ஃபோல்டர் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இதை நம்ம கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சே ஓகே. லெஃப்ட் சைடில் வந்து இட் வில் கிரியேட் அ ரீசைக்கிள் பின் எனேபிள் பண்ணும் இந்த ஃபாரஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ லெட் மீ ஜஸ்ட் சே ஓகே. ஸோ இதில் டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற ஃபோல்டர் இப்போ நம்ம பார்க்க முடியும். So I can also give it a refresh to see whether recycle deleted objects folder வந்து இப்போ கிரியேட் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. இட் இஸ் a separate container, it is a separate folder. இதுக்குள்ள தான் நம்ம delete பண்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்க ரெக்கவர் ஆகும். So let's try and do something. நம்மளோட ஆக்டிவ் டைரக்டரி users and computers போயிட்டு let us create some objects. அது நீங்க AD administrative centerல இருந்து பண்ணலாம். ஓகே, and let me try to do this. ஸோ கரண்ட்டாக இதில் இன்னும் நிறைய யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ்லாம் இல்லை. ஓகே, லெட் மீ ட்ரை டு கிரியேட் கப்புள் ஆஃப் தேம். ஸோ நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் டெர்மினலில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் இட். ஓகே, ஓகே, பாஸ்வேர்ட் டசன்ட் மீட் த காம்ப்ளெக்சிட்டி. have just given some complex password. அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. We can also create couple of more users. ஓகே, ஸோ இது கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதர் வந்து நீங்கள் இங்கேருந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸில், ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ ரெஃப்ரெஷ் இட் இன் ஏடி ரீசைக்கிள், ஏடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் பார்க்கலாம். ஸோ இந்த யூசர்ஸ்லாம் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ செந்தில், ஸ்டான், சதீஷ் அண்ட் ஆண்டோ. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ இது டெலிட் பண்ண உடனே நமக்கு எங்கே வந்து இது லொக்கேட் ஆகும்? ஸோ நம்மளுடைய டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸில் தான் இது வந்து லொக்கேட் ஆகும். ஸோ இங்கேவே நீங்கள் யூ கேன் செக் இட். ஸோ யூசர்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணது எல்லாம் இங்கேயும் காமிக்கும். ஸோ சதீஷ், செந்தில், ஸ்டான் இது எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அந்த டெலிட்டட் ஆப்ஜெக்ட் இங்கேருந்து போயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இஃப் ஐ கோ டு தட் லொகேஷன், டெலிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா இங்கே உங்களால் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு see it in some time. ஒருத்தர ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல ஆண்டோன்ற ஐடி வந்து நமக்கு இங்கே டெலிட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ அதை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல ரெஸ்டோர் ஆச்சோ அந்த இடத்துல ரெஸ்டோர் ஆகிடும். இல்லை நீங்கள் எங்கே இருந்தது அப்படின்றத நீங்கள் லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா அது எந்த இடத்துல லொக்கேஷனில் இருந்தது அப்படின்றதே நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இல்லாட்டி நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஸ்டோர் இட் டு ஸ்பெசிஃபிக் ஓயூ அப்படின்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் ஓயூக்கு நம்ம ரெஸ்டோர் பண்ண முடியும். இல்லை டிஃபால்ட் லொக்கேஷனில் ரெஸ்டோர் பண்ணால் டிஃபால்ட் லொக்கேஷனில் இந்த ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஐ கேன் ஜஸ்ட் சே ரெஸ்டோர்.
இப்போ நமக்கு வந்து யூசர்ஸ் உடைய லொகேஷன்ல போனோம் அப்படின்னா ஆன்டோ அப்படின்றது இங்க ரெஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். இதை நீங்க வந்து பவர் ஷெல் கமாண்ட்ஸ்லயும் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ரீசைக்கிள் பின் எனேபிள் ஆயிருக்கா என்னன்றதை நீங்க வேலிடேட் பண்றதுக்கு நீங்க பவர் ஷெல் மாடியூல் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கங்க. ஆக்டிவ் டைரக்டரியோட மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டு அதுல வந்து கெட் ஏடி ஆப்ஷனல் ஃபீச்சர் வந்து ரீசைக்கிள் பின் எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்றதை வந்து இங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரீசைக்கிள் பின்னோட ஃபீச்சர் வந்து இஸ் இட் டிசேபிளபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை டிசேபிள் பண்ண முடியாது, எனேபிள் பண்ணா எனேபிள் பண்ணாதான். ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எந்த லெவலில் அது என்ன எனேபிள் ஆயிருக்கு, எந்த பார்ட்டிஷன் எந்த டொமைனுக்கு இது அப்ளை ஆயிருக்குன்றதை இங்கே பார்க்க முடியும். ஸோ வந்து skillupstand.com அப்படின்ற டொமைனுக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து எனேபிள் ஆயிருக்கு. இந்த ரீசைக்கிள் பின் ஃபீச்சர் அட் த ஃபாரஸ்ட் லெவலில் கம்ப்ளீட்டாக எனேபிள் ஆயிருக்குன்றது தெரியும். ஸோ தேங்க்யூ. ஸோ இதில் நிறைய இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கமாண்ட் லைன்லேயே நீங்கள் வந்து அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் ஃபாரஸ்ட்டுக்கு இல்லை ஒரு பர்டிகுலர் டார்கெட்டுக்கு எனேபிள் பண்ணணும், அதுவும் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இந்த டாம் ஸ்டோன் லைஃப் டைம் சொன்னேன் இல்லைங்களா, அப்போ பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு டாம் ஸ்டோன் லைஃப் டைம் வந்து இட் இஸ் 180 டேஸ் இருக்கு. ஸோ அதை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு 365 டேஸ் அப்படின்னா இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டாம் ஸ்டோன் லைஃப் டைம் வந்து மாறிடும். இதை நீங்கள் எல்டிபி அப்படின்ற டூல் வழியாகவும் போயிட்டு அந்த லொகேஷன் அந்த பாத்தில் நீங்கள் மாற்ற முடியும். ஆர்எல்ஸ் என்ன சொல்றது, யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் டூ இட் ஃப்ரம் த கமாண்ட் லைன். இப்போ வந்து டாம் ஸ்டோன் லைஃப் டைம் வந்து 365 டேஸ்க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் பை ஃப்ரம் டிஃபால்ட் 180 டேஸ்ல இருந்து. ஸோ இந்த ஆப்ஷன் இங்கே இருக்கு. ஸோ இதை நான் அந்த எல்டிபி டூல்ன்றது நீங்கள் எல்டிபின்னு கொடுத்தாலே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த லொகேஷன் போகணும், அதாவது உங்களுக்கு டைரக்டரி சர்வீஸ் விண்டோஸ் என்டி இந்த பாத்தில் போயிட்டு இந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டிஷன் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற பார்ட்டிஷனுக்குள்ள உங்களுக்கு அந்த டாம் ஸ்டோன் லைஃப் டைமை வந்து நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். I can just connect to the local host. இது வந்து நம்ம LDAP கனெக்ட் பண்ணுறோம் 389 போர்ட் வழியா. ஸோ இதில் போயிட்டு கொஞ்சம் உங்களுக்கு அந்த லோட் ஆன உடனே you can just go and update it.